வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம். கதை கேட்போம், கற்பனை திறனை வளர்ப்போம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னா காகமும் கருநாகமும். கிருஷ்ணாபுரங்கிற ஒரு அழகான ஊரில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துதான். அந்த ஆலமரத்தில் 2 காகங்கள் இருந்துதான். அதுங்க 2 கூடு கட்டுச்சான். கூடு கட்டினோடனே அந்த ஆலமரத்துக்கு கீழேயே குட்டி பொந்து இருந்துதான். அந்த பொந்துக்குள்ள ஒரு கருநாகம் வாழ்ந்துட்டு இருந்துதான். அப்படி அந்த காகத்தில் பெண் காகம் டெய்லி முட்டை இட்டுட்டு போகுமா. முட்டை இட்டுட்டு போகும்போது திருப்பியும் அந்த 2 காகங்களும் பார்க்குமா. பார்த்தா அந்த முட்டைங்கெல்லாம் அங்கே இருக்காதான். அப்போ ஒரு நாள் அதுங்க முட்டை இட்டுட்டு போயிருமா. போனோடனே அங்கே திருப்பியும் வருமா. பார்த்தா அந்த கருநாகம் அந்த முட்டை எடுக்க வருமா. அதோட அதுங்களை பார்த்தோன்னே அந்த கருநாகமும் பொந்துக்குள்ளே போயிருமா. பொந்துக்குள்ளே போனோடனே அதுங்களுக்கு ரொம்ப சோகமாயிட்டு அந்த பெண்காக சொல்லிச்சா, நம்ம வேறு மரத்தில் போய் கூடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சா. அதுக்கு இந்த ஆண்காக சொல்லிச்சா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு பிளான் இருக்குது, நான் போய் என் நண்பனை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதோட சொன்னோடனே அந்த ஆண்காகமும் பறந்து போயிடுச்சான். போனோடனே அந்த ஆண்காகம் அந்த நரிக்கிட்ட கேட்டுச்சான், நிறைய எங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி இதுக்கு அப்படின்னு சொல்லி. அதோட அந்த நரியும் ஒரு ஐடியா சொல்லிடுச்சான். அதோட அடுத்த நாள் காலையில் ஆச்சான். அப்போ ராஜகுமாரி உட்காந்து தண்ணியில் குளிச்சுட்டு இருந்தாளாம். குளிச்சுட்டு இருக்கும்போது அவளோட முத்து மாலையை கழட்டி அப்படியே ஒரு இடத்துல வச்சுட்டு அவள் குளிச்சுட்டு இருந்தாளா திருப்பி நல்லா. அப்போ அந்த காகம் என்ன செஞ்சுட்டு அப்படியே பறந்து முத்து மாலையை வாயில் கவ்விட்டு போச்சான். போகும்போது அந்த ராஜகுமாரியும் அங்கே பனி வேலை பண்ணுறவங்களும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களும் ராஜகுமாரியும் சேர்ந்து கத்துனாங்களாம், காப்பாத்துங்க அப்படின்னு. அதோட அங்கே இருக்கிற காவலாளிங்க ஓடி போய் இந்த காக்காவை துரத்திட்டு இருக்கும்போது இந்த காக்கா என்ன செஞ்சிச்சான், முத்து மாலையை எடுத்து அப்படியே பாம்பு புத்துக்குள்ளே போட்டுட்டு போயிடுச்சான். போனோடனே அந்த காவலாளிங்கெல்லாம் அந்த புத்தை டம்முன்னு உடைச்சாங்களாம். உடைச்சோடனே அதில் இருக்கிற பாம்பு வெளியே பார்த்துச்சான். அந்த பாம்பையே கொண்டுட்டு அந்த முத்து மாலையை எடுத்து இளவரசிக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். அன்னையிலேருந்து அந்த கருநாகம் அந்த காகம் கிட்டங்கெல்லாம் வரவே இல்லையா. அதுக்கப்புறம் இந்த நரிக்கு அந்த ஆண்காகம் நன்றி சொல்லிட்டு போச்சான். இதிலேருந்து என்ன தெரியுது, நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும். அதுவும் மற்றவங்கக்கிட்ட திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இதான் இதுலேருந்து தெரியுது. சரி, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். பாய்.